Hi friends, welcome to another video. இந்த வீடியோல நம்ம என்ன கார் ட்ரைவ் பண்றோம்னா ரொம்ப ரேரான காருங்க. 2012 மாடல் கார். இது வந்து பார்த்தோம்னா SLK AMG and SLK 55 AMG சொல்லப் போனா. And இது வந்து ஏன் ஸ்பெஷல் அப்படினு சொல்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா இது கீழ இருக்க மேட்டர் தாங்க ஹைலைட். பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்கு. And of course இதுல வந்து பார்த்தோம்னா ஹைட்ராலிக் செட்ஸ் ரெண்டு சைடுமே கொடுத்திருக்காங்க. ஹைலைட்டே வந்து இதாங்க. பிகாஸ் இது வந்து பார்த்தோம்னா 5.5 லிட்டர் V8 NATAS இன்ஜின்ங்க. இப்போ வர கார் எல்லாமே வந்து பார்த்தோம்னா டவுன் சைஸ் பண்ணிட்டாங்க. And இது வந்து பார்த்தோம்னா 5.5 லிட்டர் V8ங்க ஹேண்ட் மேட் இன்ஜின். அண்ட் இது வந்து பார்த்தோம்னா ஹேண்ட் கிராஃப்டட் பை யார் பேர் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கு. அண்ட் முக்கியமாக இது வந்து NATAS, நோ டர்போ, நோ எலக்ட்ரிக் அசிஸ்டன்ட், எதுவுமே இல்லைங்க. ஃபுல் ரா ஃபீல் தான். இந்த கார் வந்து பார்த்தோம்னா அதிகபட்சமாக 417 HP அண்ட் 535 நெவா டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. எஸ், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிரைவிங் V8 இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தோம்னா ரெட்லனுக்கு ஸ்க்ரீம் ஆகுது ரெவ் பண்ணுறப்ப. எஸ், அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா ஃபங்க்ஷனல் ஏர்வென்ட் இருக்குது. ஏர் இது இன்டேக் வந்து பார்த்தோம்னா அங்கே தான் கொடுத்துருக்காங்க. எஸ், இது வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாகவே ஹேண்ட்மேட் இன்ஜினுங்க. முக்கியமாக NATAS இன்ஜின், நோ எலக்ட்ரிக் அசிஸ்ட், டர்போ அசிஸ்ட் எதுவுமே கிடையாது. பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக தான் கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்தோம்னா பேண்ட் ஓப்பனாக தான் வச்சுருக்கேன், க்ளோஸ் பண்ணல. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பின்னாடி. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்டீரியர் வைஸ் வந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து மேசிவான பென்ஸ் லோகோ அண்ட் AMG பேட்சிங் வந்துடுது. அண்ட் இந்த காரில் வந்து பார்த்தோம்னா 6 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துடுது. அதுப்போ வந்து பார்த்தோம்னா ஹெட்லைட்டுக்கு வந்து வாசக்கான பிளேஸ்மெண்ட் வந்துடுது. டிஆரில் வந்து இண்டிகேட்டர் கன்வெர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஹை பீம், லோ பீம் ரெண்டுக்கே வந்து ப்ரொஜெக்டர் செட் கொடுத்துருக்காங்க. அண்ட் லைட்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ், ஃபாக் லேம்ப் வந்துடுது. எல்லாமே ஃபங்க்ஷன் தாங்க இந்த காரை பொறுத்த வரைக்கும். ஃபேக் எங்கேயுமே கிடையாது. அண்ட் ஃப்ரண்ட் டயர் சைஸ் தாங்க 235, 35, R19 அலாயில் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா AMG ஸ்பெசிஃபிக் அலாய் ரொம்ப ப்ரீமியம் ஹை குவாலிட்டியில் இருக்குது டிசைனுமே. அண்ட் 35 ப்ரொஃபைலுங்க, ரொம்ப லோ ப்ரொஃபைல். இதில் முக்கியமாக பெராலி டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மல் டயர்ஸ்க்கெல்லாம் இந்த கார் பத்தாது. சஸ்பென்ஷன் டேவல் பார்த்தீங்களா. அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா V8 AMG அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வர கார்ல எல்லாம் வந்து பார்த்தோம்னா டர்போ வருது அப்படிங்கிறனால V8 பை டர்போன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா NATAS அப்படிங்கிறனால V8 AMG அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் மிரரில் வந்து பார்த்தோம்னா இண்டிகேட்டருக்கான பிளேஸ்மெண்ட் வந்துருது. டோர் வந்து ரொம்ப மேசிவ்ங்க. ஸோ நீங்கள் உள்ளே போகிறது வெளியே வரது ஈஸியாக தான் இருக்கும். பிகாஸ் இது வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரிக்ட்லி 2 சீட்டர் தான். ஒன் ஆஃப் தி ரோட்ஸ்டர் அப்படின்னு சொல்லிடலாம், பெஸ்ட் ரோட்ஸ்டர். இப்போ வந்து கண்ட்ரோல்ஸ், ஹார்மன் கார்டன், மியூசிக் சிஸ்டம் ஃபுல்லாகவே லெதர் தாங்க. அதுப்போ வந்து பார்த்தோம்னா இங்கேயுமே ஏர் பேக் வந்துருது. 3 மெமரி சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 சீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா 3 மெமரி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் டயர் சைஸ் வந்து பார்த்தோம்னா இன்னுமே பெருசு. பிகாஸ் இது வந்து பார்த்தோம்னா ரியர் வீல் டிரைவ். எஸ், அதுதாங்க ஹைலைட். இப்போ அதெல்லாம் ஆல் வீல் டிரைவ். இது வந்து பார்த்தா ரியர் வீல் டிரைவ். 265, 35, R19. எஸ், இந்த காரோட பிரேக் சைஸ் வந்து பார்த்தீங்களா வென்டிலேட்டட் டிஸ்க் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட். பல காரோட அலாய் வீல் சைஸோட இந்த பிரேக் சைஸ் பெருசு சொல்லப்போனால். எஸ், நெக்ஸ்ட் அப்படியே ரியருக்கு வந்தீங்க அப்படின்னா இங்கே தாங்க ஹைலைட்டே இருக்குது. SLK 55 AMG அண்ட் 4 எக்ஸாஸ்ட் இருக்குது. 4மே ஃபங்க்ஷனல், ஃபேக் கிடையாது. இங்கேயுமே 6 பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் வந்து பிளேஸ்மெண்ட், டீலைட்ஸ், ஹை மோட்டர் ஸ்டாப் லேம்ப் இருக்குது. இப்போ நான் ரிவ் பண்ணுறேன், எப்போ சவுண்டாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் கேளுங்க. மைக் என்ன சொல்லுவாங்க. நான் வந்து 2000 RPMக்காக ரெவ் பண்ணியிருக்கேன். இது வந்து 7000 RPMக்கு மேலே வரைக்கும் ரெவ் ஆகும். இதுக்கே இல்லை சவுண்டு பார்த்தீங்களா. இதுவே நான் வந்து ஃபுல்லாக ரெவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஊரே இங்கே தான் இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட்டு அதை ரெவ் பண்ணி காமிக்கிறேன். அண்டு கேமராக்கான பிளேஸ்மெண்ட் இங்கே வந்துடுது. பூட் வந்து ரொம்ப ஹெவிங்க, இல்லை ரொம்ப ஹெவி. ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா ஹாட் டாப் வந்து இங்கே தான் கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு வந்து பூட் ஸ்பேஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்குது. எஸ், ஸ்பேர் வீல் வந்து இந்த காரை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ரொம்ப ஹெவிங்க. இது ஹைட்ராலிக் செட்ஸ் வந்துடுது. நெக்ஸ்ட் நம்ம உள்ளே போகலாம். பிகாஸ் உள்ளே தான் ஹைலைட்டே இருக்குது. அஃப்கோர்ஸ் எலக்ட்ரிக் சீட்ஸ் வந்துடும் ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு. நான் அந்த டோரையுமே க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து நம்ம டோர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ராக் சாலிடுங்க, ரொம்ப ஹெவியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் காரில் உட்காந்துக்கிற மாதிரியே இல்லை, ஏதோ கீழே உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது. ரூஃபை கீழே டவுன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா ரூஃப் வந்து மேலே வரும். எஸ், விண்டோஸ் எல்லாம் ரோல் அப் ஆயிடுது. இந்த குவாட் கிளாஸ் பாருங்கள். எஸ், அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக ஐசோலேட் பண்ணியாச்சு வெளி உலகத்துலேருந்து. நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தோம்னா உள்ள
ப்ரீமியம் தாங்க. ஆட்டோ டிமிங் 5000 வந்துடுது. பட் நோ யூஸ், ரொம்ப லோவாக இருக்கீங்க. ஸோ வந்து பெருசாக யூஸ் இல்லை. அது இதான் வந்து பார்த்தோம்னா ரூஃப் அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்குது. ஏசி வென்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆன் இருக்குது, ஆஃப் பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா இது வந்து டுவல் ஜோன் ஏசி வந்துடுது. அதில் நெக்ஸ்ட் வரலாம். அண்ட் இங்கே தாங்க ஹைலைட். இதுக்கான நோட் டயல் வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்குது. இதில் வந்து பார்த்தோம்னா சேட்டலைட் நேவிகேஷன் இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தா எல்லாமே நீங்கள் ரோட்ரேன் இதிலேருந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திங் உள்ளே வந்து பார்த்தோம்னா க்ளோ பாக்ஸ் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட், 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. 2மே சின்ன கப் ஹோல்டர், க்ளோஸ் பண்ணிக்கலாம் தேவையில்லாட்டி. அண்ட் கியர் நாபிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ரீமியம், ஆஃப்கோர்ஸ் வேர்ல்டு விண்டேஜ் மெர்சிடஸ் கியர் நாபுங்க. அண்ட் இது வந்து பார்த்தோம்னா பார்க், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ்க்கான ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் மோட், கம்ஃபர்டபுள், மேனுவல் மூணுக்குமே ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இங்கே போட்டிங்க அப்படின்னா கன்வெர்ட் ஆகிக்கும். நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தோம்னா டுவல் ஜோன் ஏசி வந்துடுது. ஃபஸ்ட் நெக்ஸ்ட் ரிவர்ஸ் கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். ரிவர்ஸ் கேமரா குவாலிட்டி வந்து ஓகே, நீங்கள் ரிவர்ஸ் கியர் போகிறப்ப மிரர் வந்து கீழே டில்ட் ஆகுது. கேமரா வந்து இப்போ ஒர்க் ஆகவில்லை. பட் அடாப்டிவ் லென்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது. எஸ், ஹேண்ட் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காரை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்துடுங்க. ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸ் வந்துடுது. ஃபாக் லேம்ப்க்கான பட்டன் கீ வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் கீ தாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா புட்ச் பட்டன் ஸ்டாப்பெல்லாம் கிடையாது. டவுன் பேடல் ஷிஃப்டர்ஸ் பாருங்களேன், மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில் ஆடியோ அண்ட் மீடியா கண்ட்ரோல்ஸ், எம்மிடியா பவர்ஸ் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸிங் இருக்குது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக் எடுங்க அதெல்லாம் வந்துடுது. ஃபியூல் எஃபிஷியன்சின்னு கேட்குறீங்களா, 4 km/L அவ்வளோதான் அது கிடைக்கும். பிகாஸ் 5.5 லிட்டர் V8ங்க, அதுக்கு மேலே எப்படி கிடைக்கும். அண்டு இங்கே வந்து பார்த்தோன்னா மிரர் எல்லாம் லைட்டுக்கான பிளேஸ்மெண்ட் வந்துடுது. சேம் கேஸ் அதை மிரர் எல்லாம் லைட்டுக்கான பிளேஸ்மெண்ட் வந்துடுது. அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா லைட்டுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் சொல்ல வந்துடுது. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தோம்னா அங்கே வந்து சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, சம்திங் ரிலேட்டட் டு சஸ்பென்ஷன். நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தோம்னா எல்லாமே ஃபிசிக்கல் பட்டன்ஸ் தாங்க. டயல் பேட் இருக்குது பார்த்தீங்களா. எஸ், கால் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹீட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க 2 சீட்டுக்குமே. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இது வந்து பார்த்தோம்னா இங்கே வெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்தே உங்களுக்கு வந்து ஹீட்டாக வரும். அதுக்கான ஆப்ஷன்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ், சீட்ஸ்க்கும் ஹீட்டட், இங்கேயுமே ஹீட்டட் தாங்க. இது வந்து பார்க்கிங் சென்சார்ஸ்க்கு ஈகோ மோடெல்லாம் இந்த காரை போட்டு யாரும் ட்ரைவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க, வாய்ப்பே இல்லை. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா ஸ்பீடோ மீட்டருங்க. மார்க்டு ஆல் தி வே டில் 320 km/h. எஸ், அண்ட் டேக்கோமீட்டர் ரெவ்ஸ் ஆல் தி வே டில் 7000 RPM. இன்ஜின் டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் ஃபில் மீட்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து இதை ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு தேவையான நாப் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா வைப்பர், அதுக்கப்புறம் இண்டிகேட்டருக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. பிகாஸ் ஹெட்லைட் தேவையான கண்ட்ரோல்ஸ் இங்கே வந்துடுதுங்க. எஸ், இந்த கார் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க. AMG. எஸ், இது வந்து பார்த்தோம்னா கார்பன் ஃபைபரில் கொடுத்துருக்காங்க. எஸ், ரொம்ப ப்ரீமியம் அண்ட் ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் தாங்க. நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஸ்பீக்கருக்கான பிளேஸ்மெண்ட் வருது. அண்ட் இங்கேயுமே AMG அப்படிங்கிற பேட்சிங். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தோம்னா சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இந்த காரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா இதாங்க ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். அதுக்கப்புறம் க்ளோ பாக்ஸ் இருக்குது. இது வந்து ரொம்ப மேசிவ். இந்த இதை பொறுத்த வரைக்கும் அப்புறம் லைட்டுக்கான பிளேஸ்மெண்ட்ஸுமே இருக்குது. அசல் லைட் பட்டன் கொடுத்துருக்காங்க. எஸ், ஓவராலாக வந்து பார்த்தோம்னா இந்த கார் வந்து ரொம்ப ரேருங்க கிடைக்கிறது. ஓகே, நான் வந்து இந்த கார் வந்து இப்போ ரூஃப் அப்பில் மேலே போயிட்டு அப்படிங்கிறத காமிக்கிறேன். எஸ், இது வந்து மேலே எஸ் ரூஃப் அப்பில் பார்த்தீங்களா கார் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ சொல்லுங்கள், இந்த கார் வந்து ரேரான காரா இல்லை கிடைக்கிற காரா? ஜஸ்ட் பாருங்களேன், இன்ஜின் பே மட்டுமே வந்து பாதி கார் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே இவ்வளோ தான். எஸ், இந்த SLS எல்லாம் வாங்க முடியாதவங்க இதை வாங்கிக்கலாம். SLK. பிகாஸ் SLS வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரேர் பீஸ். அதோட கம்பேர் பண்ணுறப்ப SLK வந்து கிடைக்கும், பட் அந்தளவுக்கு இல்லை. முக்கியமாக இந்த இன்ஜின் தாங்க. அண்ட் ரூஃப் அப்லேயுமே கார் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. ரூஃப் டவுன்லேயுமே கார் வந்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஓகே கைஸ், ஃபைனலாக நம்ம வெயிட் பற்றி பார்க்கலாம். இந்த கார் நீங்கள் வாங்கலாமா வேணாமா? கண்டிப்பாக வாங்கலாம். பிகாஸ் இந்த கார் தான் வந்து பார்த்தோம்னா 2012 2015 வரைக்கும் சேல்ஸ் ஆச்சு. அண்ட் இந்த காரில் இருக்கிற இன்ஜின் தாங்க ஹைலைட். 5.5 லிட்டர் நேட்டாஸ் V8. இப்போ வர கார் எல்லாமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் டர்போ அசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கும் மேலே போய் இப்போலாம் வந்து பார்த்தோம்னா ஹைப்ரிட் அசிஸ்டன்ஸ் வருது. அதில் வந்து பார்த்தோம்னா பவர் ஃபிகர்ஸ் அதிகமாக வருது. பட்
இதில் வந்து பார்த்தோம்னா பவர் ஃபிகர்ஸ் அதோட கம்பேர் பண்ணுறப்ப பாதி அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த ட்ரைவ் பண்ணுறப்ப இருக்க அந்த ரா ஃபீல் வந்து பார்த்தோம்னா இந்த காரில் தாங்க இருக்குது. இப்போ வர காரில் இந்த ட்ரைவ் ஃபீல் வராது, வாய்ப்பும் இல்லை. பிகாஸ் ஆஃப் தி எலக்ட்ரிக்கல் அசிஸ்டன்ஸ். இதில் வந்து பார்த்தோம்னா அந்த ரா ஃபீல் வரும். இந்த கார்லாம் செகண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் ஆல்மோஸ்ட் 1,41,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்குங்க. இருந்துமே வந்து பார்த்தோம்னா 40 lakhsக்கு சேல்ஸ் ஆகுது அப்படின்னா இந்த காருக்கு இருக்க டிமாண்ட் தான். இப்போ தான் இந்த கார் வந்து 2 daysக்கு முன்னாடி தான் வந்து ஷோரூமில் லேண்ட் ஆகிருக்கு செகண்ட்ஸ்க்கு. பட் இருந்தாலும் அதுக்குள்ளேயே வந்து பார்த்தோம்னா நிறையா என்கொயரிஸ் இந்த காருக்கு தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த காரெல்லாம் ரொம்ப ரேர் தாங்க. நீங்கள் இந்த காரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ நெக்ஸ்ட் இங்கே இருக்க கார்ஸில் எந்த காருக்கெலாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் ரிவ்யூ வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அந்த கார்ஸ்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்காக ரிவ்யூ பண்ணுறேன். ஓகேவா?